மக்கள் மீண்டும் ஒன்றிணையாவிட்டால் இலங்கை என்ற ஒரு நாடு இல்லாமல் போகும். சட்டத்தரணி எச்சரிக்கை. இலங்கை வருவோருக்கு விடுக்கப்பட்டுள்ள கடும் எச்சரிக்கை. போரில் இறந்தவர்கள் எவராக இருந்தாலும் அவர்களை நினைவு கூறலாம். பிரதமர் அறிவிப்பு. வடக்கு கிழக்கில் நிவேந்தலை நடத்துவதற்கு அனுமதி கிடையாது. இனவாதத்தை கக்கிய வீரசேகர. ஐநாவில் இலங்கை தப்பிக்க முடியாதவாறு தீர்மானம் நிறைவேற்றப்பட வேண்டும். சம்பந்தன் கோரிக்கை. உணவின்றி தவிக்கும் இளைஞர்களின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரிப்பு. ஜனாதிபதியின் வெளிநாட்டு பயணங்களின் பின்னரே புதிய அமைச்சரவை நியமனங்கள். மன்னார் மாவட்டத்தை தரக்குறைவாக பேசிய விடயம் அமைச்சருக்கு செல்வம் அவசர கடிதம். ஹம்பாந்தோட்டை துறைமுகம் ராணுவ துறைமுகம் அல்ல, ஜனாதிபதி தெரிவிப்பு. உள்நாட்டு போரில் இறந்தவர்கள் எவராக இருந்தாலும் அவர்களை எதிர்வரும் காலங்களில் நினைவுகூர முடியும் என பிரதமர் தினேஷ் குணவர்த்தன தெரிவித்துள்ளார். யுத்தத்தின் போது இறந்தவர்களின் உறவினர்கள் அல்லது அவர்கள் சார்ந்த இனத்தவர்கள் அவர்களை அமைதியாக நினைவு கூற முடியும். கடந்த காலங்களில் ஒவ்வொரு வருடமும் நினைவேந்தல் நிகழ்வுகள் வரும்போது இன ரீதியான, மொழி ரீதியான, மத ரீதியான கருத்து மோதல்கள் வெடிக்கின்றன. அந்த நிலைமை இனியும் தொடரக்கூடாது என்பதில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே உறுதியாக உள்ளார். நினைவேந்தல்களை இறந்தவர்களின் உறவினர்கள் அல்லது அவர்கள் சார்ந்த இனத்தவர்கள் அமைதியாக கடைபிடிக்க வேண்டும். அந்த நிகழ்வுகள் அரசியல் நிகழ்ச்சிகள் உள்ளதாகவோ அல்லது இன ரீதியான கிளர்ச்சியை தூண்டு பகையாகவோ இருக்கக்கூடாது. அதேவேளை தடை செய்யப்பட்ட அமைப்புகளின் கொடிகளை பயன்படுத்தியோ அல்லது அந்த அமைப்புகளுக்கு புகழாரம் சூட்டியோ நினைவேந்தல் நிகழ்வுகளை கடைபிடிக்க முடியாது. அவற்றை மீறினால் சட்டங்களுக்கு அமைவாக நடவடிக்கை எடுக்க வேண்டி வரும் என்றும் பிரதமர் தினேஷ் குணவர்த்தன தெரிவித்துள்ளார். வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்கள் தமிழர்களுக்கு சொந்தமானது அல்ல என முன்னாள் அமைச்சர் சரத் வீரசேகர தெரிவித்துள்ளார். தமிழீழ விடுதலை புலி பயங்கரவாதிகளை போற்றி துதிபாடவோ அல்லது அவர்களை நினைவேந்தவோ அனுமதி கிடையாது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தமிழ் மக்களின் விடுதலைக்காக 5 அம்ச கோரிக்கைகளை முன்வைத்து 12 நாட்கள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு உயிர் நீத்த தியாகதீபம் திலீமனின் 35வது ஆண்டு நினைவேந்தல் நிகழ்வு இன்று தொடக்கம் எதிர்வரும் 26ஆம் தேதி வரை தமிழர் தாயகமான வடக்கு கிழக்கிலும் தமிழர்கள் புலம்பெயர்ந்து வாழும் தேசமெங்கும் கடைபிடிக்கப்படுகிறது. இந்த விடயம் தொடர்பாக ஊடகம் ஒன்று எழுப்பிய கேள்விக்கு முன்னாள் அமைச்சர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். இலங்கை பௌத்த சிங்கள நாடு. இந்த நாட்டுக்குள் தான் வடக்கு கிழக்கு மாகாணங்கள் அமைந்துள்ளன. வடக்கு கிழக்கு வேறு நாடு அல்ல. அந்த மாகாணங்கள் தமிழர்களுக்கு சொந்தமானவையும் அல்ல. வடக்கு கிழக்கில் தமிழர் விடுதலை புலி பயங்கரவாதிகளை போற்றி துதிபாடவோ அல்லது அவர்களை நினைவேந்தவோ அனுமதி கிடையாது. தமிழ் மக்களும் அவர்களின் பிரதிநிதிகளும் நாட்டில் உள்ள சட்டங்களுக்கு மதிப்பளித்து நடக்க வேண்டும். சட்டங்களை மீறினால் அவர்களை கைது செய்து சிறையில் அடைக்க வேண்டும் என சரத் வீரசேகர குறிப்பிட்டுள்ளார். முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ஷவின் அமெரிக்காவிற்கான விசா நிராகரிக்கப்பட்டதாக அமெரிக்க தூதரகமே ஊடகங்களுக்கு தெரிவித்திருந்ததாக முன்னாள் அமெரிக்க தூதுவர் தயா கமகே தெரிவித்துள்ளார். அமெரிக்க குடியுரிமை இல்லாமல் முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ஷ அந்நாட்டிற்குள் சுற்றுலா பயணியாக கூட செல்ல முடியாது. கோட்டபாய ராஜபக்ஷவுக்கு எதிராக அமெரிக்காவில் 2 கடுமையான வழக்குகள் இருக்கின்றது. ராஜபக்ஷ ஆட்சியை விட ரணில் விக்ரமசிங்கே ஆட்சியையே அமெரிக்கா விரும்புகின்றது. அமெரிக்க அரசாங்கத்துடன் இணங்கி ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுவதற்காக கோட்டபாய ராஜபக்ஷ தனது குடியுரிமையை விலக்கிக் கொண்டதாக தயா கமகே மேலும் தெரிவித்துள்ளார். இலங்கையில் மீண்டும் போராட்டங்களை முன்னெடுத்து ஊழலுக்கு எதிரான மாற்றங்களை கொண்டுவராவிட்டால் இலங்கை என்ற ஒரு நாட்டை இழந்து விடுவீர்கள் என முறைமைகள் மாற்றத்திற்கான சட்டத்தரணிகள் அமைப்பின் அழைப்பாளர் சட்டத்தரணி இந்திக்க எச்சரிக்கை விடுத்துள்ளார். மக்கள் போராட்டம் தோல்வியடையவும் இல்லை, முடிவடையவும் இல்லை. எல்லா துறைகளிலும் எமது நாடு தோல்வியடைந்துள்ளது. போராட்டங்களினால் எதிர்பார்க்கப்பட்டதற்கு அமைவாக பொருளாதார குற்றவாளிகள் மற்றும் மோசடி செய்தவர்களுக்கு தண்டனை வழங்கப்படவில்லை. நாட்டு மக்களிடம் இருந்து கொள்ளையடித்த நிதியை மீண்டும் பெற்றுக்கொள்வதற்கு எதிர்பார்த்தோம். ஆனால் அதுவும் நடக்கவில்லை. தொடர்ச்சியாக அமைச்சர்களை நியமித்துக் கொண்டிருக்கிறார்கள். சமையல் எரிவாயு கொள்வனவில் மில்லியன் கணக்கான நிதியை கொள்ளையடித்திருக்கின்றார்கள். இவ்வாறான செயற்பாடுகளை பார்க்கும்போது போராட்டங்கள் நிச்சயமாக வெற்றியடைய வேண்டும் என தோன்றுகின்றது. அவ்வாறு இல்லையெனில் எங்களுக்கு நாடு என்ற ஒன்றும் மிஞ்சாது. நாங்கள் சுயாதீனமாகவே செயற்படுவோம். எந்த ஒரு கட்சிக்கோ அரசியல்வாதிக்கோ ஆதரவாக செயற்பட மாட்டோம். நாங்கள் போராட்டங்களை முன்னெடுத்து முறைமை மாற்றங்களை செய்யாவிட்டால் நம் நாட்டை நாங்கள் இழந்து விடுவோம் என்றும் சட்டத்தரணி இந்திக்க குறிப்பிட்டுள்ளார். கப்புட்டு காக்கா என்பதை போன்று வாகனங்களில் ஒலி எழுப்பிய சம்பவங்கள் தொடர்பில் வாகன சாரதிகள் சிலருக்கு எதிராக காவல்துறையினரால் மேற்கொள்ளப்பட்டிருந்த வழக்குகள் நீதிமன்றத்தினால் தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளன. போராட்ட காலத்தில் வீதிகளில் கப்புட்டு காக்கா என்பதை போன்று ஒலிகளை வாகன சாரதிகள் எழுப்பியிருந்தனர். இந்நிலையில் இந்த சாரதிகளுக்கு எதிராக காவல்துறையினர் வழக்கு தாக்கல் செய்துள்ளனர். இந்த வழக்குகள் நேற்று கொழும்பு நீதவான் நீதிமன்றில் ஆராயப்பட்ட போதே நீதிமன்றம் வழக்குகளை தள்ளுபடி செய்துள்ளது.
முன்னாள் நிதியமைச்சர் பெசில் ராஜபக்ஷவுக்கு எதிராகவே கப்புட்டு காக்கா என்று கேலி செய்து போராட்ட காலத்தில் வாகன ஒலிகள் மற்றும் கோஷங்கள் முன்னெடுக்கப்பட்டிருந்தன. இந்த கப்புட்டு காக்கா என்ற கோஷம் சர்வதேச ரீதியில் பிரபலமாக இருந்ததுடன் சர்வதேச ஊடகங்களும் இது தொடர்பான விளக்கங்களை கோரியிருந்தன. வடக்கு மாகாணத்தில் உள்ள பாடசாலை மாணவர்களுக்கு காலாவதியான ஃபைசர் தடுப்பூசிகளை ஏற்றப்படுவதாக அதிர்ச்சி தகவல் ஒன்று வெளியாகியுள்ளது. எனினும் சுகாதார அமைச்சின் தடுப்பூசி தொடர்பான ஆலோசனை குழுவின் சிபாரசின் அடிப்படையிலேயே தடுப்பூசி ஏற்றப்படுவதாக யாழ்ப்பாணம் பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் மருத்துவர் கேதீஸ்வரன் தெரிவித்துள்ளார். தற்போது வடக்கு மாகாண பாடசாலை மாணவர்களுக்கு ஃபைசர் தடுப்பூசிகள் ஏற்றப்பட்டு வருகின்றன. இதன்போது 2022ஆம் ஆண்டு ஜூலை மாதத்துடன் காலாவதியான தடுப்பூசிகளே மாணவர்களுக்கு ஏற்றப்படுகின்றது என்று தகவல் வெளியாகியுள்ளது. ஆனால் காலாவதியான இந்த தடுப்பூசிகளை 2022ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் வரையில் ஏற்றுவதற்கு அதிகாரிகளால் அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டுள்ளன. அதற்கமைய கடந்த 13ஆம் தேதி யாழ்ப்பாணம் மத்திய கல்லூரி மாணவர்களுக்கு இந்த தடுப்பூசி ஏற்றப்பட்டுள்ளது. அடுத்த கட்டமாக யாழ்ப்பாணம் இந்து கல்லூரி மாணவர்களுக்கு இந்த தடுப்பூசிகள் ஏற்றப்பட உள்ளன என்றும் தெரிய வருகின்றது. அத்துடன் வடக்கின் ஏனைய பாடசாலை மாணவர்களுக்கும் இந்த தடுப்பூசிகளை ஏற்றப்பட உள்ளன. இது தொடர்பாக மாணவர்களுக்கோ பெற்றோர்களுக்கோ சுகாதாரத்துறையால் எந்த விளக்கமும் இதுவரை வழங்கப்படவில்லை. இதேவேளை ஏனைய மாகாணங்களில் இந்த காலாவதியான தடுப்பூசி ஏற்றும் நடவடிக்கை எடுக்கப்பட்ட போதும் அதிகாரிகளின் எதிர்ப்பால் அந்த நடவடிக்கை கைவிடப்பட்டிருந்ததாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இறக்குமதிக்கு தற்காலிகமாக தடை விதிக்கப்பட்டுள்ள அத்தியாவசியமற்ற பொருட்களை நாட்டிற்கு ரகசியமாக கொண்டு வந்தால் கடுமையான நடவடிக்கை எடுக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது. அதற்கமைய அவற்றினை ரகசியமாக கொண்டு வந்தால் அவற்றை பறிமுதல் செய்வது அல்லது மீள் ஏற்றுமதி செய்வது என்ற கடுமையான முடிவை இலங்கை சுங்கத்துறை எடுத்துள்ளது. முன்னதாக இவ்வாறு நாட்டிற்கு கொண்டுவரப்பட்ட பொருட்களை அபராதம் விதித்து விடுவிக்க சுங்கத்துறை நடவடிக்கை மேற்கொண்டது. இருந்தபோதும் இனிமேல் அவ்வாறு செய்யக்கூடாது என சுங்கத்துறை உறுதியான தீர்மானத்தை எடுத்துள்ளது. தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்ட பொருட்கள் இலங்கைக்கு இறக்குமதி செய்யப்படுவதற்கு முன்னர் பணம் செலுத்தப்பட்டிருந்தால் அது தொடர்பில் நடவடிக்கை எடுக்க கால அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது. கால அவகாசம் முடிவடைந்துள்ள நிலையில் இலங்கை சுங்கத்துறை கடுமையான தீர்மானங்களை எடுக்க தீர்மானித்துள்ளது. வெளிநாட்டு உத்தியோகபூர்வ கையிருப்பை பாதுகாப்பதற்காக திறந்த கணக்கு முறைமையின் கீழ் வெளிநாட்டு வர்த்தகத்திற்கு வழங்கப்பட்ட இடத்தை துஷ்பிரயோகம் செய்யும் எவருக்கும் எதிராக சட்டத்தை கடுமையாக அமல்படுத்த இலங்கை அரசாங்கம் தீர்மானித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. மன்னார் மாவட்டத்தை களியாட்டங்களுக்காக பயன்படுத்த முடியும் என்றும் இதற்காக கருவாடு உலர்த்த வேண்டும் என தெரிவிக்கப்பட்ட கருத்து தொடர்பாக சுற்றுலாத்துறையின் ராஜாங்க அமைச்சர் டயானா கமகவிற்கு செல்வம் அடைக்கலநாதன் கடிதம் ஒன்றை அனுப்பி வைத்துள்ளார். தற்போதைய பொருளாதார நெருக்கடியை சமாளிப்பதற்கு மன்னார் மாவட்டத்தை களியாட்ட வலயமாக மாற்றலாம் என ராஜாங்க அமைச்சர் டயானா கமகே அண்மையில் ஊடகங்களிடம் கருத்து தெரிவித்திருந்தார். அத்துடன் தான் சிறுவயதில் பிழைவிடும் போது தனது பெற்றோர் கருவாடு காய வைப்பதற்கு மன்னாருக்கு அனுப்பிவிடுவோம் என பயமுறுத்தியதாகவும் டயானா கமகே குறிப்பிட்டுள்ளார். இந்த விடயம் தொடர்பாக நேற்று சார்ல்ஸ் நிர்மல்நாதனும் கண்டன அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருந்தார். இந்நிலையில் இன்று செல்வம் அடைக்கலநாதன் அவசர கடிதம் ஒன்றை அனுப்பி வைத்துள்ளார். மன்னார் மாவட்டம் பாரம்பரிய கலை மற்றும் கலாச்சார பின்னணியினை கொண்ட மாவட்டமாகும். அபிவிருத்தி என்ற போர்வையில் வெளிநாட்டு செலாவணியை உள்வாங்குவதற்காக தவறான வழியை தேர்ந்தெடுப்பது சரியான தீர்மானம் இல்லை என செல்வம் அடைக்கலநாதன் குறிப்பிட்டுள்ளார். மன்னார் மாவட்ட மக்கள் மீன்பிடி மற்றும் விவசாயம் ஆகிய இந்த இரண்டில் இருந்தும் தங்கள் வாழ்க்கைக்காக சம்பாதிக்கின்றனர். இந்த மக்களின் முக்கிய வருமான ஆதாரங்கள் இவை. எனவே இந்த தொழில்களை குறைத்து மதிப்பிட முடியாது. மீன் மற்றும் உலர் மீன்களை ஏற்றுமதி செய்வதன் மூலம் கூடுதல் அந்நிய செலாவணியையும் ஈட்ட முடியும். உலர் மீன் தயாரிப்பை குறைத்து மதிப்பிட வேண்டிய தொழில் அல்ல. எனவே சுற்றுலாத்துறையின் ராஜாங்க அமைச்சர் டயானா கமகே கூறியதை ஏற்றுக்கொள்ள முடியாது எனவும் அவர் தனது கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார். இலங்கை அரசாங்கமும் அதன் படைகளும் தப்பிக்க முடியாதவாறு மிகவும் இறுக்கமான தீர்மானம் ஒன்று ஜெனீவாவில் நிறைவேற்றப்பட வேண்டும் என தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் இரா சம்பந்தன் வலியுறுத்தியுள்ளார். மனித உரிமை மீறல்கள், போர்க்குற்றங்கள் மற்றும் மனித குலத்துக்கு எதிரான குற்றங்களிலிருந்து அரசாங்கமும் அதன் படைகளும் தப்பிக்க முடியாதவாறு மிகவும் இறுக்கமான தீர்மானம் ஜெனீவாவில் நிறைவேற்றப்பட வேண்டும். அதற்கு ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகள் பேரவையின் உறுப்பு நாடுகள் முழுமையான ஆதரவை வழங்க வேண்டும் என இரா சம்பந்தன் வலியுறுத்தியுள்ளார். இந்த கூட்டத்தொடரின் ஆரம்ப நாளில் இலங்கை தொடர்பில் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் பதில் ஆணையாளர் ஆற்றிய உரையை வரவேற்கின்றோம். அதேவேளை இலங்கை தொடர்பில் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் ஆணையாளரால் ஏற்கனவே வெளியிடப்பட்டிருந்த அறிக்கையையும் நாம் வரவேற்கின்றோம். எனினும் ஏற்கனவே நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்களின் பரிந்துரைகளை அரசாங்கம் நிறைவேற்றவில்லை. மனித உரிமை மீறல்கள், போர்க்குற்றங்கள் மற்றும் மனித குலத்துக்கு எதிரான குற்றங்கள் தொடர்பான ஐக்கிய நாடுகள் தீர்மானத்தின் பரிந்துரைகளை அரசாங்கம் தொடர்ந்து உதாசீனம் செய்து வருவதாக இரா சம்பந்தன் குற்றம் சுமத்தியுள்ளார்.
வடக்கு மாகாணத்தில் உள்ள முஸ்லிம்களின் பிரச்சனைகள் தொடர்பிலும் ஐக்கிய நாடுகள் சபையின் செயலாளர் கவனம் செலுத்த வேண்டும் என கோரி மகஜர் ஒன்று கையளிக்கப்பட்டுள்ளது. ஜெனீவாவில் தற்போது இடம்பெற்று வருகின்ற ஐக்கிய நாடுகள் சபையின் 51வது மனித உரிமைகள் கூட்டத்தொடரின் இறுதி தீர்மான அறிக்கையில் இலங்கை விவகாரத்தில் வடக்கு மாகாண முஸ்லிம்களின் பிரச்சனைகள் தொடர்பிலும் கவனம் செலுத்துமாறு வலியுறுத்தி வடமாகாண முஸ்லிம்கள் சார்பில் மக்கள் பணிமனை அமைப்பினரால் ஐக்கிய நாடுகள் சபையின் செயலாளருக்கான கோரிக்கைகள் அடங்கிய மகஜர் கையளிக்கப்பட்டது. நேற்று மாலை 4 மணியளவில் யாழ்ப்பாணம் நாவலர் வீதியில் அமைந்துள்ள அகதிகளுக்கான ஐக்கிய நாடுகளின் உயர்ஸ்தானிகர் கள அலுவலகத்தில் இந்த மகஜர் கையளிக்கப்பட்டது. ஹம்பாந்தோட்டை துறைமுகம் வரும் வர்த்தக துறைமுகமே தவிர ராணுவ துறைமுகம் அல்ல என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். தேசிய பாதுகாப்பு கல்லூரியின் பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். இந்து சமுத்திரத்தில் 2 வல்லரசுகளுக்கு இடையிலான முரண்பாடுகளில் இலங்கை தலையிடக்கூடாது எனவும் ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார். துரதிருஷ்டவசமாக இந்த சமுத்திரத்தில் நிலவும் புவிசார் அரசியல் நிலைமை ஹம்பாந்தோட்டை துறைமுகத்தை மோதலுக்கு கொண்டு வந்துள்ளது. இந்திய பெருங்கடலில் சீனாவால் இயக்கப்படும் 17 துறைமுகங்கள் உள்ளன. அவை பல்வேறு நிறுவனங்களால் கட்டுப்படுத்தப்படுகின்றன. அவற்றில் சில துபாய் உலக துறைமுக நிறுவனத்தால் கட்டுப்படுத்தப்படுகின்றன. இவை அனைத்தும் வர்த்தக துறைமுகங்களாகும். ஹம்பாந்தோட்டையும் இதுபோன்ற வர்த்தக துறைமுகமாகும். இது போர் துறைமுகம் அல்ல. பாதுகாப்பு முக்கியம். ஆஸ்திரேலியாவின் டார்வின் துறைமுகம் அந்த வகையாக இருக்கலாம். எங்களுக்கு அப்படியொரு நிலை இல்லை. யாரும் இங்கு வந்து பயிற்சி எடுக்க அனுமதிப்பதில்லை. எமது கடற்படையின் தெற்கு படையணி, ராணுவ பிரிவு தலைமையகம், விமானப்படை ஆகியன அங்கம் வகிக்கின்ற போதிலும் ஹம்பாந்தோட்டை துறைமுகம் வர்த்தக துறைமுகமாக செயற்பட வேண்டும். வர்த்தக துறைமுகமான ஹம்பாந்தோட்டையுடன் ராணுவ நடவடிக்கைக்கு எவ்வித தொடர்பும் இல்லை. இது வர்த்தக துறைமுகமாக இருந்தாலும் தந்திரோபாயமான இடமாக இருப்பதால் சிலர் பல்வேறு கருத்துக்களை கூறுவதை ஏற்க முடியாது. சீனாவுடன் நாம் செய்து கொள்ளும் அடுத்த ஒப்பந்தம் இதுபோன்ற சந்தேகங்களை ஏற்படுத்தாது என நம்புகின்றேன். நமது கடனை குறைப்பதற்காகவே சீனாவுடனான அடுத்த ஒப்பந்தம் மேற்கொள்ளப்படும் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க குறிப்பிட்டுள்ளார். காலிமுகத்திடல் போராட்டத்தின் போது சில காணொளிகளை சமூக வலைதளங்களில் பதிவு செய்திருந்த பிரித்தானிய பெண்ணை நாடு கடத்துமாறு வழங்கப்பட்ட உத்தரவினை எதிர்த்து நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட மனு தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது. பிரித்தானிய பெண்ணினால் தாக்கல் செய்யப்பட்ட அடிப்படை உரிமை மீறல் மனுவை விசாரணைக்கு ஏற்காது உயர் நீதிமன்றம் இவ்வாறு தள்ளுபடி செய்துள்ளது. இலங்கையிலிருந்து நாடு கடத்த குடிவரவு குடியகல்வு திணைக்களம் எடுத்துள்ள தீர்மானத்தை வலுவிழக்க செய்ய கோரி நீதிமன்றத்தில் மனு ஒன்று அண்மையில் தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. அத்துடன் மனுதாரரான பிரித்தானிய பெண்ணிற்கு 1 லட்சம் ரூபாய் வழக்கு கட்டணத்தை செலுத்துமாறும் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. காலிமுகத்திடல் போராட்டத்துக்கு ஆதரவாக செயற்பட்டிருந்ததாக பிரித்தானிய பெண் மீது குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் சுமார் 8.7 மில்லியன் மக்கள் போதுமான உணவை உட்கொள்வதில்லை என சர்வதேச உணவு மற்றும் விவசாய அமைப்பு, உலக உணவு திட்டம் ஆகியவை சுட்டிக்காட்டியுள்ளன. சர்வதேச உணவு மற்றும் விவசாய அமைப்பு, உலக உணவு திட்டம் ஆகியவை மேற்கொண்ட உணவு பாதுகாப்பு மதிப்பீட்டு ஆய்விலேயே இந்த தகவல் வெளியாகியுள்ளது. கடந்த 2021ஆம் ஆண்டின் 3வது காலாண்டுடன் ஒப்பிடும்போது இது ஒரு வியத்தகு சீரழிவை குறிப்பதாக இந்த அமைப்புகள் எச்சரிக்கை விடுத்துள்ளன. இந்த நிலையில் இலங்கையின் மருத்துவ ஆராய்ச்சி நிறுவனம் நடத்திய ஒரு கணக்கெடுப்பில் 3.4% குடும்பங்கள் மட்டுமே போதுமான உணவு உட்கொள்ளலை கொண்டிருப்பதாக மதிப்பிடப்பட்டுள்ளது. குறிப்பாக இந்த ஆண்டின் ஜூன் மாத காலப்பகுதியில் உணவில் முக்கியமாக அரிசி, காய்கறிகள், எண்ணெய் மற்றும் சர்க்கரை இருந்ததாகவும், ஆனால் புரதத்தின் முக்கிய ஆதாரமான மீன் நுகர்வு சரியாக வாரத்திற்கு 0.8% காணப்பட்டிருந்ததாக சர்வதேச உணவு மற்றும் விவசாய அமைப்பு மற்றும் உலக உணவு திட்டம் என்பன சுட்டிக்காட்டியுள்ளன. ஜனாதிபதியின் இங்கிலாந்து மற்றும் ஜப்பான் விஜயத்தின் பின்னர் புதிய அமைச்சரவை அமைச்சர்களின் பதவி பிரமாணம் இடம்பெறும் என தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதேவேளை மேலும் 10 அமைச்சரவை அமைச்சர்களுக்கான பதவிகளை வழங்குமாறு பொதுஜன பெரமுன ஜனாதிபதியிடம் எழுத்து மூலம் கோரிக்கையை விடுத்துள்ளது. இதன்படி மேலும் 10 அமைச்சரவை அமைச்சர்கள் நியமிக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை ஜனாதிபதி மற்றும் பிரதமர் வகிக்கும் அமைச்சு பதவிகளுக்கு மேலதிகமாக 18 அமைச்சரவை அமைச்சர்கள் நியமிக்கப்பட்டுள்ளதுடன் அரசாங்கத்தில் தற்போது 38 ராஜாங்க அமைச்சு பதவிகளும் வழங்கப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. சத்திர சிகிச்சைக்கான மருத்துவ உபகரணங்களை மேசிப்பதற்காக தமது வளமையான சத்திர சிகிச்சைகளை பிற்போட வேண்டிய நிலைமை ஏற்பட்டுள்ளதாக அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கம் தெரிவித்துள்ளது. எஞ்சியுள்ள மருத்துவ உபகரணங்கள் மற்றும் மருந்துகளை இதய சத்திர சிகிச்சை போன்ற உயிர்காக்கும் சத்திர சிகிச்சைகளுக்கு முன்னுரிமை வழங்குவதற்கு தீர்மானித்துள்ளதாக வைத்தியர் ஹரித் அலுத்கே தெரிவித்துள்ளார். ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே வைத்தியர் இதனை தெரிவித்துள்ளார்.
மயக்க மருந்து, சத்திர சிகிச்சையுடன் தொடர்புடைய மருத்துவ உபகரணங்கள், நுண்ணுயிர் எதிர்ப்புகள் பற்றாக்குறை மற்றும் சிக்கலான சூழ்நிலைகளுக்கு சிகிச்சையளிக்க பயன்படுத்தப்படும் மருந்துகள் ஆகியவை வழக்கமான மருத்துவ நடவடிக்கைகளில் தாமதத்தை ஏற்படுத்தியுள்ளன. மருத்துவமனைகள் இந்த வழக்கமான செயற்பாடுகளுக்கான திகதிகளை 6 மாதங்களுக்கு முன்பே வழங்கியுள்ளன. மேலும் கொடுக்கப்பட்ட திகதியில் அறுவை சிகிச்சை செய்யப்படும் என நோயாளி நம்புவதாக வைத்தியர் தெரிவித்தார். ஆனால் தற்போது மருந்து மற்றும் உபகரண தட்டுப்பாடு நிலவி வருவதால் அறுவை சிகிச்சை செய்ய முடியாமல் நோயாளிகளை மருத்துவமனைகள் திருப்பி அனுப்ப வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளதாக வைத்தியர் ஹரித் அலுத்கே மேலும் குறிப்பிட்டுள்ளார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதலினால் ஏற்பட்ட உயிரிழப்பு மற்றும் சொத்துக்களுக்கான இழப்பீடுகளை வழங்குவதற்கு அரசாங்கம் நடவடிக்கை மேற்கொண்டுள்ள நிலையில் வழக்குகளை தள்ளுபடி செய்யுமாறு சட்டமா அதிபர் வேண்டுகோள் விடுத்துள்ளார். அரசாங்கத்துக்கு எதிராக தொடரப்பட்டுள்ள 107 வழக்குகளை தள்ளுபடி செய்யுமாறு கொழும்பு மேலதிக மாவட்ட நீதிபதி மகேஷ் டி சில்வாவிடம் சட்டமா அதிபர் கேட்டுக் கொண்டுள்ளார். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க 2019ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 22ஆம் தேதி சமர்ப்பித்த அமைச்சரவை ஆவணத்திற்கு ஏப்ரல் மாதம் 24ஆம் தேதி அங்கீகாரம் கிடைத்திருப்பதாகவும் இந்த அமைச்சரவை ஆவணத்திற்கு அமைவாக இந்த இழப்பீட்டுத் தொகை வழங்கப்படவுள்ளதாக சட்டமா அதிபர் குறிப்பிட்டுள்ளார். அமைச்சரவை ஆவணத்திற்கு அமைய உயிரிழந்த மற்றும் வாழ்நாள் முழுவதும் ஊனமுற்ற நபர்களுக்காக 1 மில்லியன் ரூபாவும், காயமடைந்த நபர் ஒருவருக்கு 5 லட்சம் ரூபாவும், சொத்துக்களுக்கு ஏற்பட்ட சேதங்களுக்காக ஆக கூடுதலாக 5 லட்சம் ரூபாவும் வழங்குவதற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. இழப்பீடு வழங்குவதற்கான பணிகளை சேதங்களுக்கு இழப்பீடு வழங்குவதற்கான அலுவலகத்திற்கு ஒப்படைப்பதற்கும் அமைச்சரவை சிபாரசு செய்திருப்பதாகவும் சட்டமா அதிபர் மேலும் தெரிவித்தார். உயிர்த்த ஞாயிறு தற்கொலை தாக்குதல் மேற்கொள்ளப்படவுள்ளதாக தகவல் இருந்தபோதிலும் அந்த தாக்குதலை தடுப்பதற்கு நடவடிக்கை மேற்கொள்ளப்படாமையினால் இந்த தாக்குதலுக்கு உள்ளாகி உயிரிழந்த மற்றும் வாழ்நாள் முழுவதும் ஊனமுற்ற நிலைக்கு தள்ளப்பட்டவர்களுக்கு இழப்பீட்டை பெற்றுத்தருமாறு கொழும்பு மாவட்ட நீதிமன்றத்தில் 107 வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் இருந்து வருகை தந்த சீன பிரஜை ஒருவருக்கு கோவிட்-19 தொற்று ஏற்பட்டுள்ளதாக ஷாங்காய் சுகாதார ஆணையம் இன்று தெரிவித்துள்ளது. சீன ஊடகங்களின்படி வெளிநாடுகளுக்கு சென்று வந்த 8 பேரில் ஒருவர் இலங்கையைச் சேர்ந்தவர் ஆவார். முதல் நோயாளி இலங்கையிலிருந்து செப்டம்பர் 10ஆம் தேதி ஷாங்காய் புடோங் சர்வதேச விமான நிலையத்தை வந்தடைந்த சீனர் என தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஏனையவர்கள் நியூசிலாந்து, அமெரிக்கா, தென்கொரியா மற்றும் கனடாவில் இருந்து சீனாவுக்கு வந்துள்ளனர். அனைத்து நோயாளிகளும் சிகிச்சைக்காக நியமிக்கப்பட்ட மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டுள்ளனர். அதே நேரத்தில் அவர்களுடன் அதே விமானங்களில் நெருங்கிய தொடர்பு கொண்ட 32 பேர் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளனர் என தகவல்கள் தெரிவிக்கின்றன. போதைப்பொருள் வர்த்தகரான கம்பளை விதானகே, சமந்தகுமார எனும் வெலேசுதா உள்ளிட்ட 3 பிரதிவாதிகளுக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்டுள்ள வழக்கை எதிர்வரும் டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளுமாறு கொழும்பு மேல் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இந்த வழக்கு கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி ஆதித்ய பட்டபெந்திகே முன்னிலையில் இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. அதன்போது குற்றம் சாட்டப்பட்ட வெலேசுதா பலத்த பாதுகாப்புக்கு மத்தியில் நீதிமன்றில் ஆஜர்படுத்தப்பட்டார். வழக்கின் மற்றொரு பிரதிவாதியாக குறிப்பிடப்பட்டுள்ள வெலேசுதாவின் மனைவியும் நீதிமன்றத்தில் ஆஜராகியிருந்தார். அதன்பின் குறித்த வழக்கை டிசம்பர் 5ஆம் தேதி விசாரணைக்கு எடுக்க நீதிமன்றம் உத்தரவிட்டது.